ஏய் பார்வதி அம்மா, பாரத் மாதா, 3 மதத்துக்காரன எலுமிச்சம்பழம் கனி நாக்க வச்சு எலுமிச்சம்பழம் கனியை 3 மதத்துக்காரன், இந்து முஸ்லீமு கிறிஸ்டினு, இந்த 3 மதத்துக்காரன் பூமியை அழித்து பாழாக்கி வச்சுருக்கான். 7 ஜென்மம். உலக நாடு, தாய் இந்தியா நாடு, தமிழ்நாடு. சரியா? இப்போ அரசியல்வாதி எப்படி ஜாதி ஜாதியாக கொடியை தூக்கி ஓட்டுதான், அது மாதிரி இவன் ஜாதி ஜாதியாக வச்சு 3 ஜாதியாக 3 மதமாக எப்படி ஜாதி எல்லா கலையும் வச்சு நாசம் பண்ணி அகம்பாதம் பண்ணி வச்சுருக்கான். ஆணும் பெண்ணும். அப்போ எலுமிச்சம்பழம் கனி மந்திரத்தால் கட்டிட்டார். இப்போ அவன் 3 ஜாதி 3 மதம், எத்தனையோ ஜாதி எத்தனையோ மதங்களை வச்சு நாசம் பண்ணுதானா. அவன் வீட்டுகளில் வாரிசுகளுக்கு நாக்க பிடிக்கும். நாக்க பிடிக்கல தான் அப்போத்தான் ஓடுவான். வீட்டில் ஆணும் பெண்ணும் சேட்டை பண்ணுதா, அப்போத்தான் ஓட விடுவார். மந்திரத்தால் நாக்க கட்டிட்டார். சோழி முடிஞ்சடா. உன்னுடைய நாக்கு உள்ளு நாக்கில் நடுச்சென்றல்ல ஒரு மந்திரத்தால் இறுக்கி கட்டிட்டார். இல்லைன்னா மந்திரத்தவே உடச்சி தின்னு கீழே இறக்கிடுவான். இறக்கி 2 கை காலை தோளில் தூக்கி போட்டு போவான். ஆணும் பெண்ணும் இறுக்கி கட்டிட்டார். இப்போ எல்லா அரசியல்வாதி கவர்மெண்ட் வேலைக்கிறவன் பூரா நாக்கு உளரும், நாக்கு தளரும். அவன் வாரிசு பிடிக்கும். வாரிசு தான் தீயாக பிடிக்கும். இப்போ பத்திரத்தை எழுதி தின்னு நாசம் பண்ணி போகிறான். வென்று தின்னு நாசம் பண்ணி 2 கை காலை தோளில் தூக்கி போட்டு போகிறான். அடுத்து ஒரு பேப்பரை அடித்து நாசம் பண்ணுதான். அரசியல்வாதி நாசம் பண்ணுதான், பத்திரம் எழுதுறவன் நாசம் பண்ணுதான் பூமியை. அப்போ இவனுங்களுக்கு குடும்பத்தில் அவன் பிள்ளையருக்கும் பேரம் பேத்தி வச்சுருப்பான். அதை நாக்க அப்படியே இழுப்பார். இழுக்கையில் இவனுக்கு பிடிக்கும் தீ மாதிரி. ஆஹா, தப்பு செஞ்சோம், நம்ம பேரம் பேத்தி நாக்கு உலருது, வா நாக்கு இழுக்கு. அதான் பறவையில் உள்ள நாக்க படைச்சிட்டார். பறவை உள்ள நாக்க படைச்சிட்டார். இப்போ குருவி மாதிரி அவன் வாரிசு பேரம் பேத்தி தின்னுட்டு போவான். அப்போ தாண்டா உணர்வா மானிட பிறவி. முக்கால் சத்தியம் ஆணும் பெண்ணும்.